நீங்கள் வந்து ஒரு காமன் காசு நோக்கி போகிறீங்கன்னு வைங்களேன், இதை விட்டுருங்க தேர்தல் மற்ற விஷயங்களை. நீங்கள் ஒரு காமன் காஸ், ஜென்ரல் காஸ் அல்லது தேசத்தை பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய பணியில் இருக்கக்கூடிய முன்னணியில் நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு கட்சி, சித்தாந்தம், கொள்கை, அமைப்புன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விட்டு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதை இப்போ கஷ்டம்னு எடுத்துக்க மாட்டோம்ல. ஏன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அதுக்கு முன்னாடி திட்டவட்டமாக அறிவிச்சிருந்தாரு, இந்தியா கூட்டணி சார்பாக தான் ஒரு வேட்பாளர் நிறுத்த போகிறோம் அப்படின்னு. திடீர்னு இப்போ நேற்று வந்து அறிக்கையெல்லாம் தலைங்கீழ வந்திருக்குங்கிறது தான். என்ன வந்திருக்கு? நேற்று மறுபடியும் திமுக கூட்டணி வேட்பாளர் ஆதரிப்போம் அப்படிங்கிறாரு. இந்தியா கூட்டணி வேட்பாளர் தானே அவர்? காங்கிரஸ் சார்பான்னு போட்டு சொன்னார்ல முன்னாடி. அதுதான் இல்லை, இந்தியா கூட்டணி வேட்பாளர் தானே இவர். இந்தியா கூட்டணி வேட்பாளர் தானே. திமுகவோட அழுத்தத்துக்கு அடிபணிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. லெட் மீ டெல் யூ ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன். இப்போ வந்து வெற்றி என்ற கணக்கு போட்டிங்கன்னா இந்த நிலைப்பாட்டுக்கு ஏன் வர்றோம், இதனால் வந்து இருக்கலாம். ஏன்னா கட்சியினுடைய மேல்மட்டம், நாங்கள் ஒரு தேசிய கட்சி என்பதனால் டெல்லியில் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் வந்து இதனால் தான் எடுத்தார்கள் என்று உறுதியாக நாம் சொல்லாவிட்டாலும் இது இப்படித்தான் நகரும் என்று நம்மளால் வந்து ஒரு யூகிக்க முடியும். இப்போ வந்து வின்னபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சர்வ நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும், அது மீண்டும் காங்கிரஸுக்கு தரப்பட்டால் வின்னபிலிட்டி ரொம்ப அதிகம். ஏன்னா மரியாதைக்குரிய அமரர் திருமகன் ஈவேரா அவர்கள் திடீர் அகால மரணம் அடைந்ததற்கு பின்னால் அவர் வந்து தேர்தலில் நின்று எடுத்த வாக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 மாதிரி. அதற்கு பின்னால் மரியாதைக்குரிய தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் அடுத்த தேர்தலில் எடுத்தது வாக்கு வித்தியாசம் மட்டுமே 70,000, 67,000 என்னமோ வித்தியாசம் மட்டுமே. அவர் வாங்கின ஓட்டு, மொத்த ஓட்டு வந்து இங்கே வித்தியாசமாகவே எடுத்தார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய தலைவருடைய இறப்பிற்கு பின்னால் அந்த இடத்துல யார் காங்கிரஸ் பேர் சொல்லி யார் நின்றாலும் மிக இலகுவாக வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் காங்கிரஸ் அதை விட்டு தருதுன்னா என்ன அர்த்தம்? அப்படி இருந்தும் வெற்றி பெற வேண்டும் என்பதை முழு இலக்காக வைத்து செயல்படும் திமுக இன்னைக்கு கூட்டணி பற்றி மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் விஷயத்தில் கண்கலங்கி பேசினாலும் கூட்டணி விஷயத்தையும் ரொம்ப வந்து சிலாகித்து பேசியிருக்கிறார். அப்போ கூட்டணி மீது மிகப்பெரிய அக்கறை வைத்திருக்கக்கூடியவர், கூட்டணியை வந்து இப்படி தான் நடத்த வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில், ஏன்னா முன்னுக்கு பின் முரணா ஒரு கூட்டணியை வந்து சீண்டக்கூடிய வகையில் அப்படி எந்த நேரத்திலேயுமே பேசாத ஒரு இந்தியாவிலே ஒரு சிறந்த முதல்வர் இருக்கிறார் என்றால் அது மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்.